ஆமாமா, கட்டி வச்சு அடிங்க. எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்றீங்க. எங்களுக்குன்னு இது வரைக்கும் ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? இவருக்கு ஏதாவது பிசினஸ் ஆவது பண்ணி கொடுத்துருக்கீங்களா? இல்ல அவருக்கு ஏதாவது ஒரு காசை கொடுத்து இத பண்ணிக்கன்னு சொல்லிருக்கீங்களா? ஏன் செங்கல் சூளைய பாத்துக்கிட்டாரே, என்னாச்சு? என்ன சம்பாதிச்சாரு? காசை திருடி திருடி கண்டவனோட குடிச்சதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? என்னக்கா இது? எதுனால நீ அப்பா கிட்டே கேட்டு வாங்கலாம்ல? எதுக்கு சொந்த வீட்லயே இப்படி அசிங்கமா திருடுற? அக்கா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. சில விஷயங்களை நீ செய்வ, நானும் உன் கூட சேர்ந்து இருப்பேன். ஆனா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நான் உன் கூட சேர முடியாது. ஏன் இதுலயும் கூட்டு சேர்ந்துக்கோயே. அண்ணே, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நகைக்கு ஆசைப்பட்டுட்டா விட்டுட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்களேன். ஏன் உனக்கு பங்கு தரன்னு சொன்னாலே இவ? ஒருத்தரும் உருப்படி கிடையாது. இதெல்லாம் குடும்பமா? திருட்டு கும்பலுங்க. மாமா, என்ன பட்டுன்னு எங்களே திருடின்னு சொல்றீங்க? நாங்க ஒன்னும் நகைக்கெல்லாம் ஆசைப்படுறவங்க கிடையாது. அத பத்மாமாவையே சொல்ல சொல்லு. இங்க பாருங்க, எங்களுக்குன்னு ஏதாவது கொடுத்துருங்க. நாங்க எதுக்கு இங்க ஓசியில இருக்கணும்? நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்க போறோம். பாரு, என்ன வேணாலும் எடுத்துக்க. மொத்த சொத்தையே வேணாலும் எடுத்துக்க. முதல்ல இங்கிருந்து போயிருக்க. என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. ரெண்டு பேரையும் பார்த்தாலும் எனக்கு அருவருப்பா இருக்கு. ஏய், அன்னைக்கு ஒருத்தன் வந்திருந்தானே, அவன் உங்க சித்தப்பனா? கேக்குறதுக்கு பதில் சொல்லு. அவன் உங்க சித்தப்பாவா? சித்தப்பானா எப்படி? உங்க அப்பாவோட பிறந்தாரா இல்ல உங்க அம்மாவோட தங்கச்சி புருஷனா? எந்த வகையில சித்தப்பா? ஏண்டி சித்தப்பா சித்தப்பான்னு கொஞ்ச நீ அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அப்பா, ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, பேசாத சிவா, நீ பேசாத. பொண்டாட்டிக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா நீ? அப்படிலாம் இல்லப்பா. அவ என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டியா?